11 செவ்வாய். இது பெரிய சக்தி, மகாசக்தி. என்ன சக்தி? மகாசக்தி. ஆமாம். 8ல் 11ல் செவ்வாய் இருந்தால் கிஃப்ட். 6ஆம் நேரம் 11ல் செவ்வாய் இருந்தால் எங்கே பார்ப்பார்னா 5ஆம் இடத்தை பார்ப்பார். நிர்வாகத்திறமை மிக்கவர், ஆளுமை மிக்கவர், ஒரு ஃபேமிலியை, ஒரு குழுவை, ஒரு கூட்டத்தை ஒரு தலைமையோடு நடத்தக்கூடிய வல்லமை 11ல் இருக்கிற செவ்வாய் கொண்டு. நல்ல நண்பர்கள், அதிகாரமிக்க நண்பர்கள், பதவியில் உள்ள நண்பர்கள் கிடைப்பாங்க. இவர் ஒரு ஃபோன் காலில் எல்லா விஷயத்தையும் சாதிச்சிருவார். அவ்வளோதான் மேட்ரு. 11ல் இருக்கிற செவ்வாய். செவ்வாய் தைரியம், வீரியம், வேகம், கோபம், பாசம், தன்மானம், பராக்கிரமம், அதீத சக்தி, பிரம்மாண்டம், கோபம், பயப்படும் அளவிற்கு கோபம், வெட்டு 1 துண்டு 2, பர்ஃபெக்ஷன், கட் அண்ட் ரைட், கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்பு, எவனை நம்பியும் நான் இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா போயிட்டே இரு, இதுதான் நான். எப்படி செவ்வாயோட குணங்கள் பாருங்க. ஏன்னா அவர் ஒரு ஆளுமை மிக்க ஒரு பிளானட். செவ்வாய்க்கு யோசிக்க தெரியாது, ஆனா ஃபோர்ஸா ஒரு களத்துல இறங்க தெரியும். டக்குன்னு ஐயா அந்த பரிகார வகுப்பு ஆன்லைன் ஜூம்ல பண்றோம். கண்டிப்பாங்க. உலக நாடுகள் எங்கிருந்தாலும் படிச்சுக்கலாம். அதே போல 5 நாள் வகுப்பு 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 7:30 வரைக்கும் தொடர்ந்து 5 நாள். தேவைப்பட்ட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். சூப்பர். அழகா கத்துக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா எல்லோரையும் நான் இந்த வகுப்புல சந்திக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு அவங்க செஞ்சு. சூப்பர், அருமையா சொன்னீங்க ஐயா.